நீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி, பயங்கர பலசாலின்னு வச்சுக்குவோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி, பலம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. இது ஒரு ஸ்பை வேலை மாதிரி தான். ஆனா இதுல நீங்க ரகசியத்தை மறைக்காம உங்க திறமையையே மறைக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணணும்? முட்டாள் மாதிரி நடிச்சா 3 பெரிய லாபம் இருக்கு. ஒரு சின்ன படகுல சில மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ திடீர்னு ஒரு கொள்ளைக்காரங்க கப்பல் வருது. இந்த மீனவர்களை ஈஸியா ஏமாத்திடலான்னு கொள்ளைக்காரங்க நினைச்சிட்டு கிட்ட வந்து எல்லாத்தையும் புடுங்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இந்த மீனவர்கள் சாதாரண ஆளுங்க இல்ல, உள்ளுக்குள்ள பயங்கரமான போர் வீரர்கள். அவங்க கொள்ளைக்காரங்களை நம்ப வச்சு நாங்க ரொம்ப வீக்கானவங்கன்னு நடிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? அவங்க ரகசியம் என்ன, அவங்க ட்ரிக்ஸ் என்னன்னு கொள்ளைக்காரங்க தெரிஞ்சுக்குவாங்களா? இல்ல அதுக்குள்ள அவங்களுக்கு நேரம் முடிஞ்சிருமா? ஏன்னா நீங்க முட்டாள் மாதிரி நடிச்சா உங்களை பத்தி யாரும் பெருசா எதுவும் நினைக்க மாட்டாங்க. அதனால சர்ப்ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். சில பேர் முட்டாள் மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் நல்லா இல்ல. ஒருத்தர் அவங்க வேலையில ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க எல்லா வேலையையும் 2 மணி நேரத்துல முடிச்சிடுவாங்க. மற்றவங்க விட அவங்க நிறைய பண்ண முடியும். அவங்க மேனேஜர் பாஸ் முன்னாடி ஷோ பண்ணி எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்க ரொம்ப ஸ்லோவா சரியா செய்யாத மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க வேலையை சீக்கிரமே முடிச்சுடுறாங்க, ஆனா அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நாள் முழுக்க ஆகுற மாதிரி நடிக்கிறாங்க. உண்மை என்னன்னா மீதி நேரத்துல அவங்க சொந்த வேலையை செய்யறாங்க, ஒரு சைடு பிசினஸ் மாதிரி. அவர் ஒரு சாதாரண வேலைக்காரனை எல்லாரும் நம்புறதால அதுல ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அவரோட சொந்த விஷயங்களை பாத்துக்கிறாரு. ஆனா முட்டாளா நடிக்கிறதுக்கு இருக்கிறதுலேயே சூப்பரான காரணம் என்னன்னா, மத்தவங்க உங்ககிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச பாட்ஷா படம் ஞாபகம் இருக்கா? மாணிக் பாட்ஷாவா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. அவர் பாக்குறதுக்கு சாதாரணமா அமைதியா இருப்பாரு, ஆனா உண்மையில அவர் பயங்கர பலம் பொருந்தியவர். எல்லாரும் அவர் ஒரு ஆட்டோ டிரைவரா மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா அவருக்கு மட்டும்தான் அவருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும். யாரும் அவரை ஒரு பெரிய தாதாவா நினைக்காததால அவருடைய எதிரிகளை ஈஸியா சமாளிக்கிறாரு. அவரு தான் பாட்ஷான்னு யாருக்குமே தெரியாது, அதனால அவரே எல்லாத்தையும் சாதிக்கிறாரு. உங்களை ஒரு பெரிய ஆளு இல்லைன்னு நினைச்சா மத்தவங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஜாக்கிரதையா இல்லாம சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு எதிரி இல்லைன்னு தெரிஞ்சா அது உங்களுக்கு சாதகமா மாறலாம்.